வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டிச் எம்ப்ராய்டரி. இன்றைக்கி இந்த லைனிங் பீஸை எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது அவுட்டர் லைன், அதுக்கு நடுவில் நம்மளுக்கு தையல் லைன் ஒன்று போட்டுக்கணும். இப்போ தான் ஸ்டிச் பண்ண போகிற இடம், இங்கே தான் டிசைனும் வரும். ஸோ அது போட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அது ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது எங்களுடைய ஸ்கேனிங் மிஷின். இது சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து இது கூட கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இது அவுட்டரில் போனால் பிரச்சனை இல்லை, இது கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு க்ளோஸராக கூட வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், கோணலாலாம் வைக்காதீங்க. நெக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வேணும். இதுக்கு சில பேர் உள்ளே கூட தள்ளி வைப்பாங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை. இந்த பார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். அப்போ தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறச்ச கரெக்டாக இருக்கும். மெயினாக அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்கேனிங் பேஜ். இந்த ரெசல்யூஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயினாக ஷ்ரிங்க் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கேன் ஆயிடுச்சு. இதுதான் அந்த இமேஜ். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.